தலை வணங்கி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு பரமதகப்பனே, இந்த நல்ல நாளுக்கும் கிருபை நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்க பிரயாசப்படும் போது வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிற கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இன்றும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த யாதொருவரும் வெறுமனே திரும்ப போகக்கூடாதபடி நிறைவாக திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. நிறைவான மன்னாவோடு திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருடைய இருதயத்தின் யோசனைகளையும் சிந்தனைகளையும் உங்களுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்க. மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய தொழில் ஆசிரியர் தொழில், பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் முடிந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு கூட அந்த நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பகுதி, ஒரு 3 செய்திகளை பதிவிட விரும்புகிறேன். சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பகுதி, அறிமுகப்படுத்தப்படுகிற ஒரு பகுதி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களில் இருக்கிற அந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:1 முதல் 10 சகேயுவை பற்றி, சகேயுவிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள். சகேயுவை பற்றி எழுதும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரர்களின் தலைவன் ஐஸ்வர்யவான் சகேயு. சகேயுடைய அடைமொழியே ஆயக்காரன், ஐஸ்வர்யவான். ஆயக்காரன்னா ஆயம் அப்படின்னு சொல்லும்போது வரி வசூல் பண்ணுகிறவர், டாக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர். ஒருவேளை ஆயக்காரன் சொல்லும்போது டாக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸர் அப்படி அல்ல. ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி அல்ல சகேயு. சகேயு யாருன்னா, ஆயக்காரன்னா, இப்போ டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்க மாட்டாங்க. அந்த 50 கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு ஒருத்தர் குத்தகை எடுத்திருப்பார், ஏலம் எடுத்திருப்பார். அந்த ஏலக்காரர் அவர், சரிங்களா? அப்போ ஒரு நகரத்தை ரோம அரசாங்கத்துக்கு இவர் வரி செலுத்திவிட்டு அந்த நகரத்தினுடைய எல்லா வரிகளையும் வசூல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிற ஒரு மனிதன் அவன். ஒரு வேலைக்காரன் அல்ல அவன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அங்கேயே போட்டிருக்குது. அடுத்து ஆயக்காரர்கள் மட்டுமல்ல, தலைவனும் கூட. இந்த அசோசியேஷன்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பில்டர்ஸ் அசோசியேஷன், இந்த அசோசியேஷன், அந்த அசோசியேஷன். அப்போது ஆயக்காரர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கிறது. நம்ம ரைட் ஆர் நாட்? ஆயக்காரர்களுக்குன்னு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் யார் தலைவனாக முடியும்? மிகப்பெரிய ஆயக்காரன். இப்போ சென்னையை ஒருத்தர் குத்தகை எடுக்கிறாரு, செங்கல்பட்டு ஒருத்தர் குத்தகை எடுக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? சென்னை எடுக்கிறவர் தான் பெரிய ஆளாக இருப்பார். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கும். ஸோ அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாயை செலுத்திட்டு அதுக்கப்புறம் சென்னை முழுக்க. அப்போ செங்கல்பட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அதுக்கு குறைவாக தான் இருப்பார். அப்போது ஆயக்காரர்களில் மிகப்பெரிய ஆயக்காரன், பெரிய செல்வந்தன். ஆனால் அந்த செல்வந்தனுடைய நிலைமை என்ன தெரியுமா? அன்றைக்கு இருந்த அந்த ஆலயத்துக்குள்ளே அவன் உள்ளே போக முடியாது. அன்றைக்கு இருந்த ஆலயத்துக்குள்ளே அவன் உள்ளே நுழைவதற்கு தகுதியற்றவன். இதுதான் அவனுடைய நிலைமை. ஏன் தகுதியற்றவன்? ரோம அரசாங்கம், இவர்கள் யூதர்கள். அப்போ யூதர்களுடைய பட்டணங்களை போரிட்டு தன்வசம் வைத்திருக்கிற ரோம அரசாங்கத்துக்கு யூதர்களில் ஒருவனாகிய இந்த சகேயு பணம் கட்டிட்டு தன் மக்களிடம் மிக கடுமையான வரி வசூல் பண்ணுகிறவன். தன் சொந்த ஜனங்களிடத்தில் அவர்களை வருத்தி வசூல் பண்ணுகிறவன். அதனால் யூத மக்கள், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை என்னென்னா, ஆலயம் அதை சார்ந்து தான் எல்லாமே, அந்த சினகாக சார்ந்து தான், அவங்க தான் ரூல் பண்ணுவாங்க, பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தான். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? சொந்த ஜனத்துக்கே துரோகம் பண்ணுறவன் இவன், சொந்த ஜனத்தையே வருத்துகிறவன் இவன், சொந்த ஜனத்தையே அந்நிய நாட்டுக்கு என்ன பண்ணிட்டான்? விற்றுட்டு என்கிட்ட கடுமையாக வரி வசூல் பண்ணுறான். அப்போ தன் சொந்த ஜனங்களை ஏமாற்றுகிற, ஏய்த்து வரி வாங்குகிற ஒரு மனிதன், எல்லாராலும் வெறுக்கப்படுகிறவன். சகேயு மாத்திரம் இல்லை, எல்லா ஆயக்காரர்களும்.
அதனால் என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு இருந்த அந்த வேதபாரகர் பரிசேயர் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை பாவிகள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. ஏன்? அளவுக்கு அதிகமாக வரி வாங்குறவன், தேவையில்லாமல் வரி வாங்குறவன், மக்களை வருத்தி வரி வாங்குகிறவன், பாவிகள் லிஸ்ட். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே அனுமதி கிடையாது. ஆகையினால தான் என்ன பண்ணுறான், இயேசுநாதர் வர்றார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படிப்பட்டவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான், அவன் ரொம்ப குள்ளமானவன் வசனம் போடுது. அவர் வந்தால் திரளான கூட்டம், அவரை நெருங்கக்கூடாதபடி, அவரை பார்க்கக்கூடாதபடி திரளான கூட்டம். ஆனால் எப்படியாவது பார்த்துடணும். ஏன்னா நான் ஆலயத்துக்கு போக முடியல. அவர் சில நேரம் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு, பைபிள் எடுத்து வாசிக்கிறாரு, அங்கெல்லாம் போய் அவரை பார்க்க முடியாது. ஏன்னா ஆலயத்துக்குள்ளே போக எனக்கு அனுமதி கிடையாது. வீதிகளில் வராரு, ஜனக்கூட்டம் பெருத்து இருக்கிறது. அப்பவும் அவனுடைய ஹைட் நிமித்தம் அவரை பார்க்க முடியல. எப்படியாவது அவரை பார்த்துடணும். அதனால் நீங்கள் யோசித்து பாருங்களேன், அவ்வளவு பெரிய செல்வந்தன் சாலையோரத்தில் இருக்கிற ஒரு மரத்தின் மீது ஏறி இது நடக்குமான்னு யோசித்து பாருங்க இல்லையா? நம்ம ஊரில் பெரிய பணக்காரர் இல்லை பெரிய எம்எல்ஏ எம்பி பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருவரை பார்க்கறதுக்காக ரோடோரத்தில் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து பார்ப்பாரா? ஆனால் அவன் பார்க்க போனான். அவனுடைய தேடல் எப்படியாவது அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துடணும், யார் அவர்னு பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் காட்டத்தி மரத்தில் உட்கார்ந்தான். அந்த வழியாக நடந்து வந்த ஆண்டவர் செய்தது என்ன? இவன் எதிர்பார்ப்பு, அவரை நான் பார்த்தால் போதும், அவரை நான் பார்த்துட்டா போதும். ஆனால் நடந்ததோ, அவர் வருகிறார், இவன் இருக்கிற மரத்து நண்டையிற அவர் நிற்கிறார். அவர் பெரிய விஐபி, அன்னைக்கு அவர் நிற்கிறாரு. அவனை அண்ணாந்து பார்க்கிறார், பெயரிட்டு அழைக்கிறார், சகேவே இறங்குவான்னு சொல்கிறார். நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவரை பார்க்குறதுக்கு எல்லாரும் காத்திருக்காங்க, இவனும் காத்திருக்கிறான். ஜனக்கூட்டம் மரத்து மேலே ஏறி உட்காந்து பார்த்துட்டா போதுன்னு நினச்சவனுக்கு வந்து நிற்கிறார், அவனை பார்க்கிறார், அவனை பேரிட்டு கூப்பிடுறாரு. வாப்பா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன், உன்னோடு தான் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னா, நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாகவே எப்பொழுது என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற தெய்வம். அந்த வசனம் எங்கே இருக்குது? எபேசியர் 3:20 அந்த வசனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். இது முதல் செய்தி. அப்படி சொல்லும்போது இன்னொரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நம்மள எவ்வளோ பேருக்கு யோசேப்பு தெரியும்? யோசேப்புன்னு ஒரு ஆள் தெரியுமா? யாக்கோபுனுடைய மகன் யோசேப்பு. அவர் என்ன பண்ணாங்க, அவருடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து யோசேப்புக்கு இருந்த 2 விஷயம் யோசேப்பினுடைய பிரச்சனை. ஒன்று, அவனுடைய தகப்பன் யாக்கோபு அவனை அதிகமாக நேசித்தான். அதனால தான் என்ன பண்ணார், பல வர்ண அங்கி இல்லையா, மல்டி கலர் கோட்லாம் வாங்கி கொடுத்தாரு, அவனுக்கு ஷர்ட்லாம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாரும் காட்டிலும் அவனை அதிகமாக நேசித்தார். அது ஒரு உண்டு. இன்னொன்று, கடவுள் அவனுக்கு கொடுத்த ஞான வரம். இது 2 தான் அவனுடைய பிரச்சனை. சகோதரர்கள் இவைகள் நிமித்தம் அவனை பகைத்தார்கள், அவனோடு கூட பிறந்தவங்க. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஆடு மேய்க்க போன இடத்துல அவனை அடித்து ஒரு குழியில் தள்ளினாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எகிப்துக்கு அடிமையாக விற்று போட்டாங்க. அப்பாட்ட போய் சொல்லிட்டாங்க, அவனை சிங்கம் பீறி போட்டுருச்சு, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எகிப்துக்கு போன யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், ஞானவரம் இருந்தது. ஆகையினால எகிப்துக்கே அதிபதியாக மாறிட்டான். அதிபதியாக மாறி பஞ்ச காலம் ஒன்று வருது. எகிப்தில் தவிர எல்லா இடத்துலையும் பஞ்சம், எகிப்தில் மட்டும்தான் என்ன இருக்குது, உணவு தானியம் இருக்குது. அப்போது அவனுடைய சகோதரர்கள் அண்டை நாட்டிலிருந்து எகிப்துக்கு வந்து தானியம் பெற்றுக்கொள்வதற்காக வர்றாங்க. ஏன்னா எங்கேயுமே சாப்பாடு கிடையாது. தானியம் பெற்றுக்கொள்ள வந்த சகோதரன்றத்தில் யோசேப்பு தன்னை யார் என்று அறிமுகப்படுத்திட்டு, போய் எங்கள் அப்பாவையும் தம்பியும் கூட்டுவாங்க, எல்லாரும் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி யாக்கோபு வருகிறார். எல்லாரும் வந்துட்டாங்க, யோசேப்பை சந்திக்கிறாங்க, கட்டி அழுதாங்க, எல்லாம் நடந்துச்சு. அப்போ யோசேப்பு என்ன பண்ணாருன்னா, தன் மனைவியையும் தன் 2 பிள்ளைகளையும் யாக்கோபுக்கிட்ட கொண்டு போய் காமிச்சு, இதுதான் எகிப்து நாட்டில் ஆண்டவர் எனக்கு தந்த மனைவியும் 2 குமாரர்களும். அப்போ அவர் யாக்கோபு சொல்கிறார்,
அவளை ஆசீர்வதிக்கும்படி என்கிட்ட கூட்டு வா. அப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறார் யோசேப்பு. என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்போ மகனே, நான் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. என்ன சொன்னார்? நான் உன்னை திரும்பவும் உயிரோடு பார்ப்பேன். ஏன்னா நீ செத்து போயிட்டேன்னு வந்து சொன்னாங்கடா. உன்னை உயிரோடு திரும்ப பார்ப்பேனே நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன் சந்ததியையும் காண செய்திருக்கிறார். ஆமென். இதுதான் நம்முடைய தேவன். நான் நினைக்கிறதற்கு, நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிக அதிகமாய் உன்னையே பார்ப்பேன்னு நான் நினைக்கல. ஆனால் எனக்கு பாரு, என் ஆண்டவர் உன் சந்ததியையும் பார்க்க கிருபை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர். அதனால நம்பிக்கையோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் பதறாது இருப்போம், பயப்படாது இருப்போம். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் நினைக்கிறதற்கு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிக அதிகமாய் எப்போதும் 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 கிரியை செய்கிற ஆண்டவர். உன்னை பார்த்தா போதும்னு நினைப்பேன், ஆனால் உன் சந்ததியையும் பார்க்க செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவது செய்தி அந்த பகுதியிலிருந்து, சகேயு இயேசுவை சந்திச்சிட்டான், இயேசுவை கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போது அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். யாரிடத்திலாவது அநியாயமாக வாங்கிட்டு இருந்தேன்னா 4 திருப்பி தந்துடுறேன். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்தால் என்ன நிகழும் என்று சொல்லுகிறது. 2 விஷயம் நடக்கும். ஒன்று ரியலைசேஷன், 2வது ரிகன்சலைசேஷன். ஒன்று பிழை உணர்தல், இன்னொன்று ஒப்புரவாகுதல். இது 2ம் நடந்தே தீரும் ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்தார். அதுதான் இங்கே நடக்குது. அவன் இயேசுவை சந்திக்கும் வரையில் அவனுடைய ஆவல், அவனுடைய பிரியம், இல்லை அவனுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஐஸ்வர்யம்தான், பணம் சம்பாதிப்பது மாத்திரமே அவனுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்துச்சு. பணம் தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தான். அதனால தான் மக்கள்கிட்ட அளவுக்கு அதிகமாக வரி வசூல் பண்ணினான். தேவைக்கு மிஞ்சி, அவங்க வரி செலுத்துவதற்கு மிஞ்சி எவ்வளோ கட்டணுமோ, அதுக்கு 100 ரூபா கட்டணும்னா 500 ரூபா வாங்கியிருப்பான் அவங்கக்கிட்ட. அதிகமாக வரி வாங்கினான். அதனால தான் அவ்வளோ வெறுத்தாங்க. ஸோ அதுவரையில் அவனுடைய ஆவல், அவனுடைய பிரியம், அவனுடைய தேடல், அவனுடைய பிரதிநிதித்துவம் எல்லாமே ஐஸ்வர்யம், பணம் ஈட்டுவது என்பது மாத்திரமே இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசுவை அவன் வாழ்க்கையில் சந்தித்தானோ அன்றைக்கு அவனுடைய தேடல் மாறியது. எது அதுவரையில் ப்ரியாரிட்டியாக இருந்துச்சோ அது குப்பையாக மாறி போனது. அதனால தான் சொல்லிட்டான், மீட் பண்ண உடனே சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? வீட்டில் வந்தார், ஆஸ்தியில் பாதியை கொடுத்துட்றேன் ஆண்டவரே. யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா 4 கொடுத்துட்றேன். அப்போ இனிமேல் என்னடா பண்ணுவேன்? நீங்கள் இருக்கீங்க போதும். ஆமென். சரிங்களா? ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்தால் இதுதான் நடக்கணும். முதல்ல பிழை உணர்தல், ரியலைசேஷன். மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார் இல்லையா? இப்போ வலையை வலது பக்கம் போடுறான்னு சொல்கிறார். அவனும் சொல்கிறான், ராத்திரி முழுக்க தேடிட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, இப்போ மட்டும் என்ன கிடைக்க போகுது? சரி, நீங்கள் சொல்கிறீங்க அதனால் போடுறேங்கிறான். பார்த்தா இழுக்க முடியாத அளவுக்கு மீன் வந்துச்சு. உடனே தன்னோடு பேசி கொண்டிருக்கிறவர் யார் என்பதை உணர்ந்த பேதுரு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கி போயிருங்க. அவரை சந்திக்கிற ஒரு மனிதனும், அவர் யார் என்று உணர்ந்து கொள்கிற ஒரு மனிதனும் முதல் சொல்லுகிற வார்த்தை, ஐ எம் நாட் ஃபிட், நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, தயவு செய்து என்னை விட்டு போயிருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதும் அதே வார்த்தை தான், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ரியலைசேஷன், நான் யாருன்னு எனக்கு தெரிய வந்துடும், என்னுடைய வேல்யூஸ் மாறும். அதனால தான் அதுவரையிலும் ஆஸ்தி, பணம், சம்பாத்தியம், ஐஸ்வர்யம் இதுதான் தன்னுடைய குறிக்கோள், இதுதான் தன்னுடைய அடையாளம் என்று வாழ்ந்த சகேயு அவரை சந்தித்து சொன்ன முதல் வார்த்தை, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். அவனுடைய
அடையாளம் மாறியது. இதுவரையில் ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட விரும்பினவன் இனிமேல் இயேசுவினுடைய சீஷன் என்று சொல்லப்படுவதை பெரிதாக எண்ணினான். அதனால தான் சொல்லிட்டான், இனிமேல் என் அடையாளம் ஐஸ்வர்யமாக இருக்க வேணாம், நான் உன்னுடைய பிள்ளைன்னு சொன்னால் போதும், உங்கள் சீஷன்னு சொன்னால் போதும், தட்ஸ் எனஃப். அதுதான் வாழ்க்கை இல்லையா? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். அவர் வந்துட்டா போதும், என் வாழ்க்கையில் என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறிடும், என்னுடைய வேல்யூஸ் மாறிடும். எது என்னுடைய முதன்மை, இதுதான் எனக்கு எல்லாம், இதுதான் என்னை காப்பாற்றுது, இதுதான் என்னுடைய அடையாளம் என்று நினைத்து கொண்டிருந்தேனோ அந்த அடையாளங்கள் எல்லாம் மாறிவிடும். என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறிவிடும், என்னுடைய தேடல் மாறிவிடும், என்னுடைய விருப்பம் மாறிவிடும், என்னுடைய ஆவல் மாறிவிடும். இதுதான் அன்றைக்கி சகேயுவுக்கு நடந்துச்சு. இன்றைக்கி நம்மை பார்த்து கேட்குற கேள்வி, இதுவரை இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறீர்களா? அப்படி சந்திச்சிருக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா, எது உங்கள் தேடலாக இருக்கிறது, எது உங்கள் அடையாளமாக இருக்கிறது, எது உங்கள் ப்ரியாரிட்டியாக இருக்குதுன்னு ஒரு தடவை உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்போ இயேசுநாதரை உள்ளபடி என் வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிறேனா, இல்லை நான் ஒரு மாய்மாலமான தோற்றத்தோடு வாழ்கிறேனா தெரிஞ்சு போயிடும். எது என்னுடைய ப்ரையாரிட்டி, எது என் வாழ்க்கையின் முக்கியம், எது முதன்மையாக இருக்குது, விச் டேக்ஸ் த ப்ரையாரிட்டி, வாட் ஆர் மை வேல்யூஸ், என்னுடைய வேல்யூஸ் எது இன்னைக்கு. அதை வைத்து நான் ஆண்டவரை சந்தித்திருக்கிறேன், நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன், இல்லை ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறேன், தெரிந்து போயிடும். உங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுக்காக தேவன் சொல்லுகிற ஒரு செய்தி, வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி டுடே. உங்கள் முகவரி இன்றைக்கு எது, உங்கள் அடையாளம் எது, அதை கேள்வி கேட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுநாதரை சந்திச்சிருக்கிறீங்களா இல்லையா தெரிஞ்சு போயிடும். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா தெரிஞ்சு போயிடும். ஒரு தரம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி என் ப்ரியாரிட்டிஸோ, என்னுடைய வேல்யூஸோ, என்னுடைய அடையாளமோ வேறு விதமாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், வாங்க. இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறார். உன் வேல்யூஸ் என்ன, உன் அடையாளம் என்ன, உன் மதிப்பீடு என்ன, ஆராய்ந்து பார். அது உலகத்துக்கு ஒத்ததாக இருக்கும்னா, மகனே இன்றைக்கு வா, நான் இருக்கிறேன், நான் உன் அடையாளமாய் மாறட்டும், நான் உன் அடையாளமாய் மாறட்டும். உன்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்கட்டும், உன்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இவன் இவள் என்று சொல்லட்டும். அந்த வாழ்க்கைக்கு தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். மூணாவது விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம், ஆண்டவர் எப்போது இந்த வார்த்தையை சொன்னானோ, எப்போது அவனுடைய வேல்யூஸ் மாறுச்சோ, அவனுடைய ப்ரியாரிட்டிஸ் மாறுச்சோ, அவனுடைய அடையாளம் மாறுச்சோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஒன்று பார்த்துக்குங்க, ஆண்டவர் சகையை பார்த்து இன்றைக்கு யூ ஆர் சேவ்டு அப்படின்னு சொல்லலை. சகை யூ ஆர் சேவ்டு டுடே, நீ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:19, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படுத்தினால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை என்பது அந்த ஒரு மனுஷன் ஆதாம், ஒருவருடைய கீழ்ப்படிதல் அநேகர் நீதிமான்கப்பட்டது இயேசு. நீங்கள் கீழ்ப்படிஞ்சா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அப்படி தான், ஒருவேளை சந்திரமோகன் ஆகட்டும், அக்காவாகட்டும், நான் ஆகட்டும், இல்லையா, தம்பி சொன்னது மாதிரி 37 வருடம் ஆண்டவருக்குள் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஏதோ எங்களை அழைத்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் மாத்திரம் அவருடைய ராஜ்யத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் தேவன் எங்களை அழைக்கவே இல்லை. ஆண்டவர் அழைத்தது
ஆபிரகாம் அழைச்சதும் அப்படி தானே அழைச்சாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன சொல்லுவேமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு போயிடும். உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னதோட நிறுத்தல. அவர் என்ன சொல்றாரு? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்படின்னா ஏதோ நான் பெரிய செல்வ செருப்போடு ஆடு மாடு நிலம் புலன் வீடு பிள்ளைகள் அப்படி சொல்லல ஆசீர்வாதமா இருப்பாய்னா. யூ வில் பி த சேனல் ஆஃப் பிளெஸிங். உன் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய்னா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாய். யூ வில் பி த சேனல் ஆஃப் பிளெஸிங். உன் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காகத்தான் உங்களை மாத்திரம் இல்லை, என்னை மாத்திரம் இல்லை, தேவன் அழைக்கிற யாதொருவரையும் அப்படிதான் அழைக்கிறார். when God bless you, he want to bless many people through you. when God save you, God wants to save you many people through you. அதான் மீனிங். சரிங்களா? இந்த இடத்திலும் சகேயு கீழ்ப்படினான். சகேவின் மூலமாக அவனுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு நமக்கு வருகிற செய்தியும் அதே தான். நமக்கு வருகிற செய்தி என்ன? நீங்க கீழ்ப்படிஞ்சா உங்கள் வீட்டார் மாத்திரமில்ல, உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. சரிங்களா? இந்த 3 குறிப்பை தான் இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்பினேன். ஒன்று, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் எப்போதும், ஒரு தடவை 2 தடவை கிடையாது, எவ்ரி டைம் எப்போதும் கிரியை செய்கிற ஆண்டவர். 2வது விஷயம், என் ஆண்டவர் என் அருள்நாதர் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டிருந்தால், அவரை நான் சந்தித்திருந்தால் என்னுடைய தேடல் மாறும், என்னுடைய வேல்யூஸ் மாறும், என்னுடைய அடையாளம் மாறணும். மாறலைன்னா இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். 3வது விஷயம், நீங்கள் இப்போ கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் வீட்டார் அனைவரும், ஏன் உங்கள் மூலமாக இன்னும் அநேகம் பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். சரிங்களா? தலை வணங்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே கொடுத்த வார்த்தைகளுக்காக அவர் சொல்லுகிறார், நீ வேண்டிக் கொள்வதற்கு, நீ நினைக்கிறதுக்கு எப்போதுமே மிக அதிகமாய் கிரியை செய்கிறவர் நான் உன் வாழ்க்கையில். என்னை சார்ந்து கொள், என்னை பற்றிக்கொள், இல்லையா? என் பின்னால் நம்பிக்கையோடு வா. ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங்னு ஆண்டவர் சொல்கிறார். 2வது விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் அவரை நான் சந்தித்தது உண்மையானால் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாட் இஸ் மை ப்ரியாரிட்டிஸ், வாட் ஆர் மை வேல்யூஸ், என்னுடைய மதிப்பீடு எது, நான் எதை என்னுடைய வாழ்வின் அடையாளமாக பார்க்கிறேன் அப்படின்னு தேடி பாருங்க. அதில் இயேசுநாதர்னு ஒருத்தர் இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், வா, உன் அடையாளமாக நான் இருக்க விரும்புகிறேன், நான் உன் அடையாளமாக மாற விரும்புகிறேன், வா அழைக்கிறார். 3வது விஷயம் சொல்றார், நீங்க இன்றைக்கு கீழ்ப்படிந்தால், நீங்க இப்போ கீழ்ப்படிந்தா உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். அநேகருடைய ஆசீர்வாதத்துக்காக, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, நாம் வாழ்கிற தமிழகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, நாம் வாழ்கிற இந்த செங்கல்பட்டு நகரத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், என்னை ஒப்படைக்கிறேன், நீர் என் அடையாளமாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் யாவரும் உங்களை பார்க்கும்படி என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடை, உடை, பாவனை அத்தனையும் மாறணும்னு ஜெபம் பண்ற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு என்னை உமக்கு விட்டு கொடுக்கிறேன், நீர் என் வாழ்க்கையில் வந்து விட வேண்டும், நீங்கள் என் வாழ்க்கையில் வாங்க, நீங்கள் என் அடையாளமாக மாறுங்க. மிகுதியான நேரத்தை ஆண்டுடைய கரங்களில் தந்து ஜெபிப்போம். மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.